So welcome back guys in another video. So guys 2 days video வந்து கொஞ்சம் வராம இருந்துச்சு because எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன். இனிமேல் எப்பவும் போல வீடியோஸ் வந்துரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி யூனிட்டியில் கொலிஷன்ஸோட டீல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி கொலிஷன் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? கொலிஷன் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொலிஷன்னா ஒன்றும் கிடையாது, 2 ஆப்ஜெக்ட் இடிச்சிச்சுன்னா அது பேர் தான் கொலைடு, கொலிஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி 2 ஆப்ஜெக்ட் இடிக்க வைக்கிறது, அதை வச்சு எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்மளோட இந்த க்யூப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, எங்கேயாச்சும் இடிச்சிச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடணும், இல்லாட்டி கேமே முடிஞ்சிடணும். அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த கொலிஷன்ஸில் 3 டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் ஆன் கொலிஷன் என்டர், ஆன் கொலிஷன் ஸ்டே, ஆன் கொலிஷன் எக்ஸிட், 3 இது இருக்குது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ வாங்க கைஸ் எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் இந்த ஆன் கொலிஷன் என்டர், ஆன் கொலிஷன் ஸ்டே, எக்ஸிட் இதெல்லாம் சொன்னேன்ல, இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்ட். ஓகேவா? நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம்ல யூனிட்டியில், C#ல் அந்த ஸ்கிரிப்ட்ஸு. ஓகேவா? அதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டில் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கீழே இந்த சைடு போயிட்டு ஆட் நியூ காம்பனெண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். பட் நம்ம அப்படி பண்ணாமல் இந்த அசெட்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டில் போயிட்டு C# ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் நான் கொலிஷன் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓகே, கொலிஷன் அப்படின்னு வச்சுட்டேன். அண்ட் இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப இதுதான் முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நான் யூனிட்டி 5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ யூனிட்டி 5ல் எனக்கு மோனோ டெவலப் அப்படின்ற ஐடி எனக்கு கிடைக்கும். பாதி பேருக்கு விசுவல் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும், அது கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணுன்றது உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோனோ டெவலப் உங்களுக்கு வேணும்னா மோனோ டெவலப் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு விசுவல் ஸ்டூடியோ வேணும்னா விசுவல் ஸ்டூடியோ தனியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொலிஷன் ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மேலே இருக்கிற 2 யூஸிங் டேக்ஸ் எனக்கு தேவையில்ல, அதை எடுத்து விட்ருவோம். யூஸிங் யூனிட்டி இன்ஜின் மட்டும் இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். அடுத்து உள்ளக பார்த்திங்கன்னா அந்த வாய்டு அப்டேட், வாய்டு ஸ்டார்ட் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் அண்ட் அப்டேட்டு. இதையும் எனக்கு தேவையில்ல, நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் ஆன் கொலிஷன் என்டர் அப்படின்னா என்னன்றதை சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் கொலிஷன் என்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படி எழுதுவோம், வாய்டு அப்படின்னு எழுதுவோம், அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட பேர் எழுதுவோம். கரெக்டாக? ஸோ ஒருவேளை இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சேனலில் C# கிராஷ் கோர்ஸ் இருக்குது, பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னா வெரி குட், தெரிலனா பாருங்கள். ஓகே, அந்த கோர்ஸோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. C# டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிடுவீங்க. ஓகே, டெஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்டு அப்படின்னு போடணும், அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட பேர் போடணும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னென்னா ஆன் கொலிஷன் என்டர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங்கை நல்லா பார்த்துக்கோங்க, அடுத்து நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? பிகாஸ் ஸ்பெல்லிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்து நம்ம ப்ராக்கெட் போடுவோம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? அடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கான கோட்ஸ், அந்த ஃபங்க்ஷன் என்னென்னலாம் பண்ண முடியணும் அப்படின்ற கோட்ஸை இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே கீழே எழுதுவோம். ஓகே, தெரியும்ல உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இந்த ஆன் கொலிஷன் என்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், இது என்ன யூஸு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன எழுதுறேன்றதை பாருங்கள். என்ன எழுதுவேன்னா கொலிஷன், அடுத்து ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, சும்மா டார்கெட் அந்த மாதிரி போட்டுடுறேன். ஸோ இது என்னது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பாருங்கள், நான் இந்த பேசிக் C# கோர்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாச்சும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இன்டீஜரை பாஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண முடியும், என்ன வேணாலும் பாஸ் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இன்ட் அப்படின்னு போடுவோம், இல்லாட்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ஆன் கொலிஷன் என்டர் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட நான் இடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
நல்லா கேட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட இடிக்கிறேன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நல்லா கேட்டிங்களா? நான் சொன்னதை திரும்பியும் சொல்லிடுறேன். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட இந்த ஸ்கிரிப்ட் எந்த ஆப்ஜெக்டில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் போய் இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடித்த ஆப்ஜெக்ட் இருக்கும்ல அது வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டார்கெட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? உங்களுக்கு அந்த C# பேசிக் கோர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்கலாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கூட போய் இடிப்போமோ கொலைட் ஆவோமோ அந்த ஆப்ஜெக்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் அப்படின்ற பேரை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் இது. ஓகே, ஆன் கொலிஷன் என்டர். சரிங்களா? சப்பையாக தானே இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கவா? எழுதுகிறேன் பாருங்கள். debug.log. ஸோ இந்த debug.log நம்மளுக்கு கன்சோலில் எதையாச்சும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன எழுதுறேன்றதை பாருங்கள். டார்கெட் டாட். இப்போ டார்கெட் டாட் போட்டோடனே பாருங்கள், அந்த டார்கெட் அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுல, நம்ம எந்த ஆப்ஜெக்டோட இடிப்போமோ அந்த ஆப்ஜெக்டோட நான் என்ன வேணாலும் பண்ணலாம். கொலைடர் செக் பண்ணலாம், கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஈக்குவல்ஸு, கேம் ஆப்ஜெக்ட்டு, நிறைய இது இருக்குது, கெட் டைப், இம்பல்ஸு, ரிஜிட் பாடி, ட்ரான்ஸ்ஃபார்ம், என்னென்னமோ இருக்குது. அதெல்லாமே நான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை வந்து சூஸ் பண்ணுவேன். கேம் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த கேம் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ கேம் ஆப்ஜெக்ட் டாட் அப்படின்னு போட்டோன்னே அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது காமிக்கும். ஓகேவா? பாருங்க, ஆக்டிவ் இன் ஹைராச்சி, ஆக்டிவ் செல்ஃபு, இதாவது நிறைய இது காமிக்குது. அதில் ஒன்று தான் என்னென்னா நேம். ஓகேவா? நேம்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டோட நேம் கண்டுபிடிக்கணும். தான் போட்டிருக்கு பாருங்கள், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நான் அந்த நேமில் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே நேம் அப்படின்னு வந்துடும். ஸோ debug.log target.gameObject.name, அதாவது டார்கெட் நம்ம எந்த ஆப்ஜெக்டில் இடிப்போமோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். அந்த கோடை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? பார்ப்போமா? ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ செமிகோலன் போட்டுக்கோங்க. அடுத்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்குள்ளே வாங்க. யூனிட்டிக்குள்ளே வந்தோடனே இப்போ நம்ம கொலிஷன் அப்படின்ற ஸ்கிரிப்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை யாரு கூடயுமே அட்டாச் பண்ணல. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிளேயர் இருக்குல்ல, பிளேயர் கூட போய் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் ட்ராக் பண்ணிட்டு இந்த சைடு கீழே போய் வைக்கலாம், இல்லாட்டி நான் சும்மாவே பிளேயரில் போயிட்டு இந்த மாதிரி போய் வைக்கலாம். ஸோ வச்சோன்னே இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளேயரில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு தான் பாருங்கள். கொலிஷன் ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிடுச்சா? இப்போ வந்து நான் ஒரு வேளை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணுறப்ப பாருங்கள், கன்சோல் விண்டோவில் பாருங்கள், கிரவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு அவுட்புட்டில். இந்த கன்சோல் விண்டோவில் கிரவுண்ட் அப்படின்னு. எதுக்கு கிரவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளோட பிளேயரோட அட்டாச் ஆகிருக்கு. கரெக்டாக? பிளேயர் வந்து போய் எதை இடிச்சிச்சு, பிளேயர் வந்து இப்போ எதை இடிச்சிக்கிட்டு இருக்குது, கிரவுண்டை இடிச்சிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக? கிரவுண்டு மேலே தானே இருக்குது. அப்போ கிரவுண்டை இடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் அதே அந்த பிளேயரில் இருந்த ஸ்கிரிப்டை இங்கேருந்து நான் டெலீட் பண்ணி விட்டுட்டு அதே ஸ்கிரிப்டை வந்து நான் ஒரு வேளை போயிட்டு கிரவுண்ட் மேலே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்ட் மேலே போட்டுட்டு இப்போ நான் கன்சோல் விண்டோவில் வந்துட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நம்மளுக்கு பிளேயர் அப்படின்னு அவுட்புட்டில் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருந்துச்சு, இந்த கிரவுண்ட் மேலே தான் இது இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த கிரவுண்ட் வந்து எதோட இடிக்குதோ அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நம்ம எதோட இடிச்சோ பிளேயர், ஸோ பிளேயர் அப்படின்ற ஆப்ஜெக்டோட நேம் அதுதான் பிளேயர் அப்படின்றது காமிச்சிருச்சு. ஓகே, ஸோ சும்மா இந்த பிளேயர் அப்படின்ற நேமை மட்டும் கொண்டு வர்றது மொக்க வேலை. கரெக்டாக? ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி சப்பையான வேலையெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்து அப்படியே கொலிஷன் ஆகிறப்ப டெஸ்ட்ராய் ஆகிறது, ஏதாச்சும் அப்படியே வெடிச்சிடுறது, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதான் பற்றி இப்போ பேசுவோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இந்த ஆன் கொலிஷன், ஸ்டே, எக்ஸிட் அப்படின்றத சொன்னேன். அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், டோன்ட் வரி. வந்து வாய்ட் ஆன் கொலிஷன் என்டர் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே வாய்ட் ஆன் கொலிஷன் ஸ்டே அண்ட் இதுக்குள்ளேயும் அதே சேம் மேலே இருக்கிற மாதிரி பேசாமல் மேலே இருந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளேயும் நான் கொலிஷன் அண்ட் டார்கெட்டை போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுவும் அதே சேம் தான், ஆன் கொலிஷன் என்டர் மாதிரி தான். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட கொலைடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொலைடான ஆப்ஜெக்டை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணி விட்ரும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் நம்மக்கிட்ட அப்படியே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் என்னென்னா வாய்ட் ஆன் கொலிஷன் எக்ஸிட். ஓகேவா? என்னது வாய்ட் ஆன் கொலிஷன் எக்ஸிட். சரிங்களா? மொத்தம் நம்மக்கிட்ட இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 3 ஃபங்க்ஷனை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ இந்த debug.log இந்த டார்கெட் இதெல்லாம் எழுதியிருந்தேன்ல, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பதிலாக நான் இங்கே எழுதிக்கிறேன். என்னென்னா கொலிஷன் என்டர் ஆன் கொலிஷன் ஸ்டேக்குள்ளே வந்து கொலிஷன் ஸ்டே அந்த மாதிரி எழுதிக்கிறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே ஆன் கொலிஷன் எக்ஸிட்குள்ளே ஆன் கொலிஷன் எக்ஸிட் அந்த மாதிரி எழுதிக்கிறேன் debug.logக்குள்ளே. ஓகேவா? அதாவது என்ன நடக்கும்னா, ஆன் கொலிஷன் என்டர் இந்த ஃபங்க்ஷன் ஒருவேளை ரன் ஆச்சுன்னா, எப்போ ரன் ஆகுமோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு அங்கே கன்சோலில் கொலிஷன் என்டர் அப்படின்னு காமிக்கும். ஆன் கொலிஷன் ஸ்டே ரன் ஆகிறப்ப கொலிஷன் ஸ்டே அப்படின்னு காமிக்கும். அடுத்து ஆன் கொலிஷன் எக்ஸிட் ஆகிறப்ப நம்மளுக்கு கொலிஷன் எக்ஸிட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த ஆன் கொலிஷன் என்டர், ஆன் கொலிஷன் ஸ்டே, ஆன் கொலிஷன் எக்ஸிட் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு சப்பையான வேலை சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் இடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த கொலிஷனில் என்டர் ஆகிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங். ஓகேவா? ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, கொலிஷனில் என்டர் ஆகிருக்கும் கரெக்டாக, அந்த நேரத்தில் இந்த ஆன் கொலிஷன் என்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? கிளியர்? அடுத்து ஆன் கொலிஷன் ஸ்டேனா நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு, ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், ஸ்டே பண்ணுறோம் அந்த கொலிஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த கொலிஷன் ஸ்டே அப்படின்ற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்ம வந்து நம்மளோட கிரவுண்டில் கொலிஷன் ஆகிட்டே தானே இருக்குது, நம்ம ரொம்ப நேரத்துக்கு அது மேலே இருக்கோம்ல, அப்போ ஆன் கொலிஷன் ஸ்டே ரன் ஆகும். ஓகேவா? நம்ம அது மேலே ஸ்டே பண்ணுறோம், கொஞ்சம் நேரத்துக்காச்சும் ஸ்டே பண்ணுறோம்ல, கொலிஷன்லேயே இருக்கோம்ல, ரெண்டுமே இடிச்சுக்கிட்டே இருக்குல்ல கொஞ்ச நேரத்துக்காச்சும், அந்த நேரத்தில் இந்த கொலிஷன் ஸ்டே ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகே. அண்ட் கொலிஷன் எக்ஸிட் எப்போ நடக்கும்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கொலிஷனை விட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னா அந்த செகண்டுக்கு மட்டும் எக்ஸிட் ஃபங்க்ஷன், இந்த ஆன் கொலிஷன் எக்ஸிட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா? ஸோ இந்த மூணுமே அந்தந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒருவேளை நான் இதை இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கன்சோல் விண்டோ இருங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கொலிஷன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்மளோட பிளேயருக்கு மட்டும் அட்டாச் பண்ணிடுவோம். கிரவுண்ட் இருந்துச்சுல, கிரவுண்ட்லேருந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்து விட்ருவோம். கிரவுண்டுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்மளுக்கு பிளேயர் மேலே வச்சா மட்டும் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன், கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறப்ப மட்டும் பாருங்களேன் என்ன நடக்கும்னு. பாருங்கள், நான் பாஸ் பண்ணிட்டேன், என்ன நடக்குதுன்ற பாருங்கள். ஃபஸ்ட்டு கொலிஷன் என்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கொலைட் ஆகிருக்கு, அதனால் கொலிஷன் என்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே. அதாவது நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது மேலே இருந்துச்சு, மேலே இருந்து அப்படியே கீழே பட்டோன்னே கொலிஷன் என்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆச்சு. சரிங்களா? அடுத்து திரும்பியும் எதுக்குடா கொலிஷன் என்டர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரில, ஒரே நேரத்தில் 2 கொலிஷன் நடந்திருக்கலாம், அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி காமிக்குது. ஓகேவா? இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம். ஓகேவா? நம்ம வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இது வந்து திடீர்னு பட்டோன்னே அது பவுன்ஸ் ஆன மாதிரி கூட ஆயிருக்கலாம்ல, அப்படின்னு ஒரு வாட்டி பவுன்ஸ் ஆகிட்டு திரும்பி ஒரு வாட்டி பட்ட மாதிரி கூட இருக்கலாம்ல, அதனால் 2 வாட்டி கொலிஷன் என்டர் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கொலிஷனில் என்டர் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு அப்படியே பட்டுருச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஸ்டே அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு அவுட்புட்டில். ஏன் ஸ்டே அப்படின்னு வந்துச்சுன்னா, பிகாஸ் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகிருக்குல்ல நம்மளோட ஆப்ஜெக்ட், ரொம்ப நேரத்துக்கு இந்த கிரவுண்ட் மேலேயே இருக்குல்ல, கொலிஷன் நடந்துக்கிட்டே இருக்குல்ல ரெண்டுக்கும் நடுவில், அதனால் ஸ்டே அப்படின்றது பிரிண்ட் ஆச்சு. ஓகே. இப்போ வந்து நான் இதை பாஸில் இருக்குல்ல, இதை வந்து நான் ரன் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எடுத்தோன்னே நம்மளுக்கு கொலிஷன் என்டர் அதே மாதிரி வந்துச்சு. அடுத்து ஸ்டே பண்ணுற நேரத்தில் எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் ஸ்டேன்னு காமிக்குது. ஓகேவா? ஸ்டே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே வந்துச்சு. அடுத்து கொலிஷன் எக்ஸிட் ரன் ஆகுது. ஏன் எக்ஸிட் ரன் ஆச்சுன்னா, நம்ம வந்து கரெக்டாக நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம்ல, இந்த கொலிஷனை விட்டு வெளியே வந்தோம்ல, அந்த நேரத்தில் எக்ஸிட் ரன் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆன் கொலிஷன் எக்ஸிட்டு ஸ்டே என்டர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த நேரத்தில் ஜஸ்ட்டு debug.log கொலிஷன் என்டர் ஸ்டே எக்ஸிட் அப்படின்னு பண்ணோம். நீங்கள் இந்த நேரத்தில் ஆனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ இடித்தோடனே வெடிக்கிற மாதிரி, இடித்தோடனே சாகிற மாதிரி, இல்லாட்டி ரொம்ப நேரத்துக்கு அது மேலே நிற்கிறோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் நடக்கிற மாதிரி, அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சில உங்களுக்கு ஆன் கொலிஷன் என்டர் ஸ்டே எக்ஸிட்னா என்னென்னு? கிளியர்? நல்லா புரிஞ்சா? நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், நம்ம வந்து எதுக்கு வாய்டு ஸ்டார்ட்டுக்குள்ளே இல்லாட்டி வாய்டு அப்டேட்குள்ளே எழுதலை அப்படின்னு. பாருங்கள், வாய்டு ஸ்டார்ட் அண்ட் அப்டேட்குள்ளே இதை எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா?
இது வந்து ரன் ஆகும். எப்போ ரன் ஆகும்னா நம்ம எப்போலாம் இடிக்கிறோமோ அப்போலாம் ரன் ஆகும். ஓகேவா? அது அப்டேட்குள்ளே தான் இருக்கணும், இல்லாட்டி இது ஸ்டார்ட்குள்ளே தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நம்ம இடிக்கிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிரும். ஓகே, கிளியர்? அவ்வளோதான். இந்த ஆன் கொலிஷன் என்டர் ஸ்டே அண்ட் எக்ஸிட். இப்போ இதை நம்மளோட கேமுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே, வாங்க யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட கேமில் அப்டக்கிள்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது ஏதாச்சும் முன்னாடி அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு 3D ஆப்ஜெக்டில் க்யூபை க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரீசெட் கொடுத்துருவோம். ரீசெட் கொடுக்குறதால நடுவில் போய் நின்றும். அடுத்து அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் போய்க்குவோம். கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருவோம். அண்ட் அதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி விட்டுருவோம் சைடில். ஓகே, அண்ட் இதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் அசட்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டில் போயிட்டு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் அப்டக்கிள் மெட்டீரியல் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு க்யூப் அப்படின்னு இருக்குது, இதுவும் அப்டக்கிள்ஸ் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? OBSTSCLE. ஓகே, அப்டக்கிள் அந்த மாதிரி பேர் வச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த அப்டக்கிள்ஸ் அப்படின்ற மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்குவோம். க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். ஓகே, சும்மா உங்கள் இஷ்டம் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இதை வந்து எடுத்து நம்மளோட அப்டக்கிளுக்கு ட்ராக் பண்ணி போய் வச்சுருவோம். பாருங்கள், க்ரீன் கலரில் நம்மளோட இந்த அப்டக்கிள்ஸ் ஆப்ஜெக்ட் மாறிடுச்சு. கொஞ்சம் க்ரீன் கலர் நல்லா இல்லை, கொஞ்சம் டார்க்காக ஏதாச்சும் ஒரு கலர் வைப்போம். ஓகே, ப்ளூ வச்சுருவோமா? ப்ளூ. ஓகே, ப்ளூவே வச்சுக்குவோம். அண்ட் இங்கேருந்து நீங்கள் மெட்டாலிக்னஸ்ஸு, ஸ்மூத்னஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம ரிஜிட் பாடியும் ஆட் பண்ணிடுவோம். ரிஜிட் பாடி ஆட் பண்ணுறதால கரெக்டாக உண்மையான உலகத்தில் எப்படி ஆக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ ரிஜிட் பாடி ஆட் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு மாஸ் இருக்குல்ல, மாஸ் வந்து கொஞ்சம் கூட்டி விட்டுறேன். ஓகேவா? 2 வச்சுக்குவோம் மாஸ். ஏன் 2 வைக்கிறேன்னா, பிகாஸ் இப்போ நம்ம இடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மாஸ் ஒருவேளை 1 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இடிச்சுட்டு அது ரெண்டுமே சேம் வெயிட்டில் தான் இருக்குது. அப்போ அது வாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு போயிடும். ஓகேவா? அதாவது ஈஸியாக சொன்னால், நான் வந்து 40 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஃப்ரெண்டும் 40 கிலோ, அப்போ என்னால் அவனை ஈஸியாக தள்ள முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் நம்மளோட க்யூப் வந்து அதை தள்ளிட்டு போயிடும். ஓகே, பட் எனக்கு அப்படி வேணாம், நம்மளோட க்யூப் வந்து இடிச்சிச்சுன்னா அப்படியே நின்றுணும். கரெக்டாக? அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ஜெக்டை வெயிட்டாக இருக்கிறதுக்காக அதுக்கு மாஸ் வந்து 2 அப்படின்னு போட்டேன். நம்மளோட பிளேயரோட மாஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளேயரோட மாஸ் வந்து பாருங்கள் 1. இப்போ நான் ரன் பண்ணி போய் இடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே அதே இடத்துல இருக்குது. நான் ஜஸ்ட்டு லைட்டாக இடித்தேன். ஓகே, ரொம்ப வெயிட் அதுக்கு அதிகமாக இல்லை, அதனால் அது லைட்டாக நகண்டுருச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெயிட்டை போட்டுக்கோங்க. ஓகேவா? ரிஜிட் பாடியில் போயிட்டு மாஸை கூட்டிக்கோங்க. எனக்கு இந்த மாஸ் போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இடித்தேன்னா பாருங்கள் தள்ளிட்டு போயிட்டு நின்றுச்சு. ஓகே, ஸோ இந்த மாஸ் எனக்கு போதும், 2வே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து மாஸ் 2 தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் என்னோடய க்யூப் வந்து போயிட்டு இதை இடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு அப்டக்கிள்ஸோட இடித்தோம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்படி இடித்தோமா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் இங்கே போயிட்டு எழுதிடுறேன். கன்சோல் என்டர் அப்படின்னு போட்டிருந்தேன். கீழே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை, ஸ்டே இதெல்லாம் தேவையில்லை. ஆன் கொலிஷன் என்டர் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, இப்போ இதில் போயிட்டு debug.log போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன எழுதுவேன்னா, அதே தான் target.gameobject.name அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, இந்த target.gameobject.name அப்படின்றத எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம்னா target.collider.name அப்படின்னு கூட எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? collider.name அப்படின்னு போடுறப்ப நம்ம எதோட கொலைடரோட இடித்தோமோ அதுதான் அர்த்தம், அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் காமிக்கும். ஓகேவா? அப்போ நான் வந்து ஒரு வேளை அந்த அப்டக்கிளோட கொலைடரில் இடிச்சேன்னா, அப்டக்கிள் கிட்ட ஒரு கொலைடர் இருக்கும் பாருங்கள், எல்லா ஆப்ஜெக்ட் கிட்ட ஒரு கொலைடர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதனால் இதுக்கு பாக்ஸ் கொலைடர் இருக்குது. இப்போ இந்த பிளேயருக்கும் பாக்ஸ் கொலைடர் இருக்குது. இப்போ இந்த கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொலைடர் இருக்குது. மெயின் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா டைரக்ஷனல் லைட்டுக்கு இல்லை, பட் மிச்சம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பாக்ஸ் கொலைடர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை போய் இடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆப்ஜெக்டோட கொலைடர் கூட இடிக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த target.collider. ஓகே, நீங்கள் target.gameobject அப்படின்னு போடுறப்போ அந்த ஆப்ஜெக்டோட எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா? இப்போ target.collider அப்படின்னு போட்டோம்னா அந்த கொலைடரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஓகேவா?
ஸோ டார்கெட் டாட் கொலைடர், இப்போ கொலைடரோட பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக டார்கெட் டாட் கொலைடர் டாட் நேம் அப்படின்றத போட்டுருவேன். ஓகேவா, இப்படி போடுறதா என்ன நடக்கும், நம்ம எதோட போய் இடிப்போமோ அதோட பேர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு வேளை யூனிட்டியில் போயிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்கள், நம்மளுக்கு கிரவுண்ட் அப்படின்னு வருது. நான் இதை இடித்தோடனே பாருங்கள் அப்டக்கிள் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ நான் வந்து கிரவுண்ட் கொலிஷனை என்டர் பண்ணேன். அப்போ அந்த ஆன் கொலிஷன் என்டர் ஃபங்க்ஷன் ரன் ஆச்சு. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு, நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டோட இடித்தோமோ அதோட பேர், அந்த கொலைடரோட பேர் நம்மளுக்கு காமிக்கணும். அப்போ கிரவுண்டோட இடித்தோம், அதனால் கிரவுண்ட் அப்படின்னு காமிச்சிச்சு. அதுலேயே இருந்தோம். ஓகேவா, அடுத்து கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம அப்டக்கிளில் போய் இடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அப்டக்கிளில் போய் இடித்தோன்னே நம்மளுக்கு அப்டக்கிள் அப்படின்னு காமிச்சிருச்சு. ஆசம். பட் கைஸ் ஒரு விஷயத்தை பாருங்கள், நம்மளுக்கு இந்த அப்டக்கிளோட இடிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா, கிரவுண்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, கிரவுண்டு வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு முன்னாடி என்னென்ன அப்டக்கிள்ஸ் எல்லாம் வருமோ அதை மட்டும் நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும். இந்த கிரவுண்டு வந்து எனக்கு தேவையில்லை. இந்த கிரவுண்டோட இடிக்கிறதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு வேலையை முடிச்சுக்கலாம். ஓகேவா, என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். மோனோ டெவலப்பில் போவேன், என்ன எழுதுவேன்றதை மட்டும் பாருங்கள். இந்த debug.log இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு என்ன எழுதுவேன்னா இஃப், ஓகே, இஃப் அடுத்து உள்ளக்க நான் எழுதுவேன் என்னன்னா டார்கெட் டாட் கொலைடர் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன நேம் வச்சுருந்தோம், அப்டக்கிள் அப்படின்னு வச்சுருந்தோம். கரெக்டாக, ஸோ அப்டக்கிள் அப்படின்னு போட்டுருவேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதிடுறேன். என்ன பண்ணணும்னா debug.log அப்டக்கிள் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். debug.log டார்கெட் டாட் கொலைடர் டாட் நேம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இஃப், ஓகே அதான இஃப், ஒருவேளை டார்கெட் டாட் கொலைடர் டாட் நேம், டார்கெட்டோட எதோட இடிப்போமோ அதோட கொலைடரோட நேம் வந்து எப்போல்லாம் அப்டக்கிள் அப்படின்னு இருக்குதோ அப்போ மட்டும் debug.log உள்ள நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சா? இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு அப்டக்கிள்ஸ்க்கு மட்டும் செக் பண்ணலாம்ல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நம்ம அப்டக்கிள்ஸ்க்கு மட்டும் செக் பண்ணலாம். நம்ம எப்போவுமே இடிக்கிறப்ப கிரவுண்டு காமிக்கும், அப்டக்கிளும் காமிக்கும். எனக்கு கிரவுண்டு தேவையில்லை, எனக்கு வெறும் அப்டக்கிள்ஸோட இடிக்கிறத மட்டும்தான் செக் பண்ணணும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுட்டு இஃப் டார்கெட் டாட் கொலைடர் டாட் நேம் வந்து எப்பப்பெல்லாம் அதோட நேம் வந்து அப்டக்கிள் அப்படின்னு இருக்கோ அப்பப்போ மட்டும் நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதோட கோடை நான் எழுதிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதை நான் ஒரு வேளை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் போய் இங்கே ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு கிரவுண்ட் அப்படின்றது காமிக்காது. பார்க்குறீங்களா, கிரவுண்ட் அப்படின்றது காமிக்கவே இல்லை. நான் இடிக்கிறப்ப மட்டும் காமிக்கும் பாருங்க, அப்டக்கிள் காமிச்சிருச்சா? இதுதான் வந்து என்னென்னா இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பண்ணுறது. ஓகே, நல்லா இருக்குல்ல இது? ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை செக் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் நம்மளோட கேமில். ஓகேவா, நம்ம ஒரு அப்டக்கிள் மட்டும் க்ரியேட் பண்ண மாட்டோம், நிறைய கோடிக்கணக்காக அப்டக்கிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த எல்லா அப்டக்கிள்ஸ்க்கும் எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் சொல்லுவீங்க நம்ம வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு பேர் அப்டக்கிள் அப்படின்னு வச்சுருக்கீங்க. இன்னொரு அப்டக்கிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேரும் அப்டக்கிள்னா வைப்பீங்க. அதுக்கு பேர் நீங்கள் அப்டக்கிள் அப்படின்னு வைக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே அப்டக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இன்னொன்று உருவாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் வேறு ஏதாச்சும் அப்டக்கிள் 1, 2 அந்த மாதிரி தானே வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வேளை வச்சா நம்மளோட யூனிட்டிக்குள்ளே என்ன இருக்குது, இது என்னதை செக் பண்ணும், நம்மளோட இந்த அப்டக்கிள் அப்படின்ற பேர் இருக்குல்ல அதை மட்டும் தானே செக் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு அப்டக்கிளுக்கு மட்டும்தான் நடக்கும். எனக்கு நிறைய 10, 20 முன்னாடி நிறைய இந்த மாதிரி டப்பாவாக இருக்குது, அதோட எல்லாத்தோடையும் செக் பண்ணணும், அதோட இடித்தாலும் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதாவது இந்த அப்டக்கிளில் கிளிக் பண்ணி பாருங்களேன், இந்த சைடு பாருங்கள் அன்டேக்டு அப்படின்னு காமிக்குதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஆட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ அன்டேக்டில் இருக்குது, இது யாரோடையும் டேக் ஆகி இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை ஆட் டேகில் கிளிக் பண்ணோடனே இப்போ இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் தெரியுது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேகுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது கேட்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் இந்த டேகுக்கு அப்டக்கிள்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே,
நிறைய இது வரப்போகுது. அதனால் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் உருவாயிருச்சு. இப்போ நான் அந்த அப்டக்கிள் அப்படின்னு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுல, அது அன்டேக்ல இருந்துச்சுல, அதை செலக்ட் பண்ணிட்டு நான் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ அப்பியர் ஆகுது அப்டக்கிள்ஸ் அப்படின்னு. முன்னாடி நிறைய இது என்னென்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டேக் வந்திருக்கு. அதில் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோட குரூப்பில் ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதை போய் நான் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். ஓகே, கிரவுண்டில் இதுக்கும் நான் வந்து ரிஜிட் பாடி ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த க்யூபை செலக்ட் பண்ணிட்டு நான் ஒருவேளை அன்டேக்டில் இருந்த அப்டக்கிள்ஸில் ஆட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த க்யூபும் இந்த அப்டக்கிளும் ரெண்டுமே வந்து அப்டக்கிள்ஸ் அப்படின்ற குரூப்போட ஒரு காம்பனண்ட் மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து நான் ஒருவேளை இந்த மோனோ டெவலப்பில் போயிட்டு இந்த இடத்துல நான் collider.name அப்படின்னு போட்டிருந்தேன்ல, அதுக்கு பதிலாக collider.tag அப்படின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு அப்டக்கிளுக்கு பதிலாக அப்டக்கிள்ஸ் அப்படின்னு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு வச்சேன்? ஏன்னா நம்மளோட அந்த டேகுக்கு பேர் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு தான் நான் வச்சோம். அதனால் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா, இதை எதை செக் பண்ணோம்னா, நம்மளோட டார்கெட் நம்ம எதை இடிப்போமோ அதோட கொலைடரோட டேக் வந்து ஒரு வேளை அப்டக்கிள்ஸாக இருந்துச்சுன்னா, அது வந்து அப்டக்கிள்ஸ் அப்படின்ற குரூப்போட சேர்ந்ததாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சொல்கிறத செய்யும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். யூனிட்டியில் போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு வேளை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இருங்க, முன்னாடி நிறைய இது இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணி விட்டுறேன், கிளியர் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள், ரன் பண்ணுறப்ப என்ன நடக்குன்றதை மட்டும் பாருங்கள் மேஜிக்கை. முன்னாடி நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு க்யூப் இருக்குது. ஓகேவா? இருங்க, நான் வந்து இந்த க்யூப்பில் இடிக்கிறேன். இடித்தோடனே பாருங்கள், நம்மளுக்கு க்யூப் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த அப்டக்கிள் இடிக்கவே இல்லை, அதனால் நம்மளுக்கு அந்த அப்டக்கிள்னு காமிக்கல, ஆனால் க்யூப் அப்படின்றது காமிச்சிருச்சு. ஓகேவா? ஆனால் நான் வந்து என்னோடய மோனோ டெவலப்பில் நான் அந்த க்யூபுக்காக நான் செக்கே பண்ணல, க்யூப் அப்படின்னு நான் எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி நடந்துச்சு? இதுதான் அந்த டேகோட ஹெல்ப். ஓகேவா? நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸில் ஒரே இதாக குரூப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேகை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே மாதிரி வேலையை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு புது டேகை க்ரியேட் பண்ணிக்கணும். டேகை க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஆட் டேகில் போய் டேகை க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து அந்த ஆப்ஜெக்டை திரும்பியும் செலக்ட் பண்ணிட்டு அந்த அப்டக்கிள்ஸ் அப்படின்ற டேகோட ஒரு குரூப், ஒரு மெம்பர் அந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து அந்த அப்டக்கிள் அப்படின்ற டேகோட மெம்பர் மாதிரி. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக சொன்னால் நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸை ஒரே இதுவாக குரூப் பண்ணணும்னா அந்த டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? புரிஞ்சா? பட் கைஸ், ஒரு விஷயத்த பாருங்கள், நம்ம வந்து இடித்தா நம்ம ஏதாச்சும் நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆனால் நல்லா இருக்கும்ல, ஏதாச்சும் டெஸ்ட்ராய் ஆனால் நல்லா இருக்கும்ல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இருங்க, இந்த க்யூபை நான் எடுத்து விட்டுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த க்யூப் தேவையில்லை. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நம்ம இடித்தோம்ல, இடிக்கிறப்ப என்ன நான் வாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கேன். இடிக்கிறப்ப நம்மளோட பிளேயர் மூவ்மெண்ட்டை டிசேபிள் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம வந்து அப்படியே நின்றுறது, அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல. அப்போ தானே அது ரியல் கேம் மாதிரி இருக்கும். நம்ம விளாட்றப்ப அப்படியே நம்ம ஒரு வேளை எங்கேயாச்சும் இடிச்சிட்டோம்னா அப்படியே நம்ம நின்றுவோம், கேம் ஓவர் அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்தனா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்கள், நம்மளுக்கு என்ன தேவை, இந்த பிளேயரோட மூமெண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, பிளேயர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், பிளேயரோட மூமெண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் 600, சைடுவேஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் 500. ஓகேவா? இப்போ நம்ம எங்கேயாச்சும் இடித்தோன்னே இந்த பிளேயர் மூமெண்ட்டே டிசேபிள் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல. அதாவது இங்கே கிளிக் பண்ணி நம்ம டிசேபிள் பண்ணுறோம்ல, இதை நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல. அதாவது இப்போ நான் இங்கே டிசேபிள் பண்ணுறேன் பாருங்கள். டிசேபிள் பண்ணிட்டு நான் ஒரு வேளை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கவே நடக்காது. இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடியே போகாது. பார்க்குறீங்களா? பாருங்கள், அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நான் எப்போ பண்ணணும்னா, நான் எப்போயாச்சும் இடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இடித்தோடனே அப்படியே அங்கே டிசேபிள் ஆயிடணும். அப்படியே அதோட மூமெண்ட்டே இருக்கக்கூடாது, இடித்தோடனே அப்படியே நின்றணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பிளேயர் மூமெண்ட்டை டிசேபிள் பண்ணணும்னா இது வந்து நம்மளோட இந்த கொலிஷன் அப்படின்ற ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும். நம்ம உள்ளாக போயிட்டு மேலே போயிட்டு எழுதணும் என்னென்னா, பப்ளிக்கு, அடுத்து அதோட பேர், நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோமோ அதோட பேர். இப்போ பாருங்கள், நான் பிளேயர் மூமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள், பிளேயர் மூமெண்ட் அப்படின்னு. ஓகேவா? நம்ம எழுதுனோம்னா அந்த ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ பிளேயர் மூமெண்ட்டு. அடுத்து இதை வந்து நான் என்னோடய ப்ரோக்ராம்குள்ளே என்ன பேரை வச்சு யூஸ் பண்ண போகிறேனோ அதை எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து மூவ்மெண்ட் அப்படின்ற பேரை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். கிளியர்? இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட யூனிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள் நம்மளோட அந்த கொலிஷன் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் எம்டி ஸ்லாட் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எதை ரெஃபர் பண்ணணும், நம்ம எதை டிசேபிள் பண்ணணும், இந்த பிளேயர் மூமெண்ட்டை தானே டிசேபிள் பண்ணணும், இதை தானே இந்த பிளேயர் மூமெண்ட்டை தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்த ஸ்லாட்குள்ளே போய் வச்சுருவேன். பாருங்கள் என்னால் வைக்க முடியும், அங்கே வச்சுட்டேன் பாருங்கள் அங்கே போயிடுச்சா. இப்போ வந்து நான் என்னோடய மோனோ டெவலப்பில் வந்து அந்த பிளேயர் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஓகேவா. தேவைப்படுற இடத்துல டிசேபிள் பண்ணலாம், இனேபிள் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்றதை மட்டும் பாருங்கள். என்ன பண்ணுவேன்னா எப்போ வந்து கொலைட் ஆகுதோ, கொலைட் ஆகிறப்ப நம்ம முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பேர் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேர் பிரிண்ட் பண்ணுறது மொக்க வேலை கரெக்டாக. நான் என்ன பண்ணுவேன்னா எப்போ வந்து இந்த அப்டக்கிள்ஸ் டேகில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை போய் இடிக்குதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா என்னோடய மூமெண்ட்டை டிசேபிள் பண்ணணும் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மூமெண்ட் டாட் இனேபிள் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணிடுவேன் ஓகே. அதாவது மூமெண்ட் இருக்குல்ல, மூமெண்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன் ஃபஸ்ட்டில் இருந்து மூமெண்ட் டாட் அப்படின்னு போட்டோன்னே மூமெண்ட்டில் என்னென்னமோ நிறைய இது இருக்குது ஓகேவா. ஸோ அதில் ஒன்று தான் இனேபிள்டு ஓகேவா. இனேபிள்டுனா அது செஞ்சுக்கிட்டு இருக்குது, செய்ய வைக்கிறது அப்படின்னா இனேபிள்டு ஓகே. டிசேபிள்னா அதுக்கு ஆப்போசிட், செய்யாமல் இருக்கிறது சரிங்களா. ஸோ டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஐஎஸ்ஏபி அப்படின்னு எழுதுனேன் பாருங்கள், டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா மூமெண்ட் இனேபிள்டு இஸ் ஈக்குவல் டு அது வந்து ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் இல்லாட்டி ஃபால்ஸாக இருக்கலாம் ஓகேவா. ட்ரூனா அது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம், ஃபால்ஸ் அப்படின்னா நடக்காது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ மூமெண்ட் இனேபிள்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், டிசேபிள் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், மூமெண்ட் இனேபிள்டு இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுருவேன். அப்படி போடுறதால என்ன நடக்கும், மூமெண்ட் நடக்கிறது ஃபால்ஸ், மூமெண்ட் நடக்கிறது அதாவது மூமெண்ட் இனேபிள் ஆகி இருக்கிறது கிடையாது ஓகேவா. கிடையாதுன்னா என்னது, ஃபால்ஸ். அதுக்கு தான் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓகேவா. நம்ம வந்து இடிப்போம்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை, அதோட தலைவன் அதோட டேக் வந்து ஒரு வேளை ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட மூமெண்ட்டை டிசேபிள் பண்ணி விட்ரும். அதுதான் இனேபிள்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஓகே. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன், யூனிட்டியில் போகிறேன். யூனிட்டியில் போயிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் என்ன நடக்கும்னு, இப்போ பாருங்கள் நான் போய் இடிக்கிறேன். இடித்தோடனே பாருங்களேன், இடிச்சிட்டே என்னோடய மூமெண்ட் டிசேபிள் ஆயிடுச்சு ஓகே. ஸோ நல்லா இருக்குல்ல இது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இடிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு ஆனிமேஷன் நடக்கிற மாதிரி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ ஆனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் சொல்லித்தருவேன், அந்த நேரத்தில் சொல்லித்தருவேன் ஓகேவா. இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்து கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் இடித்தோம்னா எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கும் ஓகே. ஸோ ஐ ஹோப் தட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கரெக்டாக போய் இடிப்போம்ல, இடிக்கிறப்ப ஏதாச்சும் கேம் ஓவர் ஸ்க்ரீன் வர மாதிரி அந்த மாதிரி செய்யலாம். அப்போ தானே நல்லாயிருக்கும். இப்படி இடித்தோடனே அப்படியே கேம் ஓவர் ஸ்க்ரீன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கேம் ஓவர், யுவர் பாயிண்ட் இஸ் இது, உங்களோட பாயிண்ட் வந்து அது, அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எப்படி ஸ்கோர்ஸ் எல்லாம் காமிக்கணும், எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும், எப்படி அந்த கேம் ஓவர் ஸ்க்ரீனெல்லாம் காமிக்கணும், அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லித்தருவேன் ஓகே. அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.